நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவரின் வெல்கம் டு நாலேஜ் தினம். வருகிற பிப்ரவரி மாதம் 2026 ஹிந்தி தேர்வு நடக்குது. அந்த தேர்வுக்கு வந்து எக்ஸெப்டட் கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட எங்கள் வீடியோஸில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ரிவியஸிக்கால இப்போ வந்து பேப்பர் 1ல் வந்து 7th round வந்து பார்ட் 1 சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் நாங்கள் கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கோம். இதில் வந்து இப்போ பார்ட் 2ன்னு சொல்லிட்டு 10ல் வந்து 17 கொஸ்டின் வரைக்கும் போடுறோம். பார்ட் 2ன்னு போகிறோம். மொத்தம் டோட்டலாக அந்த 2 வீடியோஸும் பாருங்கள். கண்டிப்பாக அதில் 8 கொஸ்டின் வரும். நீங்கள் 5 கொஸ்டின் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 10th ஒன் ஸ்வச்சதா அபியான் மீ कौन कौन से मंत्रालय लगे हैं எந்த அமைச்சகங்கள் தூய்மை பிரசாரத்தில் ஈடுபட்டுள்ளன? ராஜ்ய சர்க்கார் ராஜ்ய சர்க்கார் மாநில அரசாங்கம் அவர் மற்றும் கேந்திரிய சர்க்கார் அப்படின்னா மத்திய அரசாங்கம் சகரி விகாஸ் மந்திராலய நகர்ப்புற மேம்பாடு அமைச்சகம் கிராமின் விகாஸ் மந்திராலய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் கௌர் சர்க்காரி சங்கடன் அரசு சாரா நிறுவனங்கள் பேயஜல் குடிநீர் அவுர் மற்றும் ஸ்வச்சதா மந்திராலய சுகாதார அமைச்சகம் ஆதி போன்றவை மந்திராலய அவுர் சங்கடன் ஸ்வச்சதா அபியான் மீ லகேகை போன்ற மாநில மற்றும் மத்திய அரசின் அமைச்சகங்கள் மற்றும் அமைப்புகள் தூய்மை பிரச்சாரத்தில் ஸ்வச்சதா அப்படின்னா தூய்மை பிரச்சாரத்தில் அவை ஈடுபட்டுள்ளன. 11th ஒன் யூனிகோட் தயார் கர்னேகா காம் கிஸ்னே தியா யூனிகோட்டை தயாரிக்கும் பணியை யார் செய்தார்? யூனிகோட் தயார் கர்னேகா காம் யூனிகோட் சங்குனே கியா யூனிகோட் என்ற கூட்டமைப்பு செய்தது. ஆஜ்கல் கி பிரகிருத் பாஷாயே கியா கியா ஹை இன்றைய பிரகிருத மொழிகள் என்னென்னவாக இருக்கிறது? ஆஜ்கல் அப்படின்னா இன்று பிரதிகிருத்து பாஷாயேன் இன்றைய பிரதிகிருத்து மொழிகள் ஹிந்தி அவுர் பங்கால் ஆதிக ஹிந்தி மற்றும் பெங்காலி ஆகியவை ஆகும். சோட்டா ஜாதுகர் கைசே திக்காயி படுத்தாத்தா சோட்டா ஜாதுகர் கைசே திக்காயி படுத்தாத்தா குட்டி மந்திரவாதி எப்படி இருந்தார்? சோட்டா ஜாதுகர் கம்பீர் அவுர் தைரியவான் திக்காயி படுத்தாத்தா சோட்டா அப்படின்னா குட்டி மந்திரவாதி தீவிரமாகவும் கம்பீர் அப்படின்னா தீவிரமாகவும் பொறுமையாகவும் தைரியதான் அப்படின்னா வந்து தைரியவான் தீவிரமாகவும் அவுர் மற்றும் தைரியவான் அப்படின்னா வந்து பொறுமையாகவும் இருந்தார். திக்காயி படுத்தாத்தா सुभद्रा कुमारी सैहान और महादेव वर्मा का पहला मिलने कहाँ हुआ? சுபத்ரா குமாரி மற்றும் மகாதேவி வர்மாவும் பகலா அப்படின்னு முதலில் எங்கே அவர்கள் சந்தித்தனர்? சுபத்ரா குமாரி சைகான் அவர் மகாதேவி வர்மா கா பகலா மிலன் சுபத்ரா குமாரிஜி அவர்களும் மற்றும் மகாதேவி வர்மாஜி அவர்களும் முதலில் சந்தித்தது காஸ்தவேட் கலர்ஸுக்கு சாத்ரவாஸ் மீ ஹுவா காஸ்டவேட் கலர்ஸ் என்ற பெண்கள் விடுதியில் அவர்கள் சந்தித்தனர். சாத்ரவாஸ் அப்படின்னா பெண்கள் விடுதியில் சந்தித்தனர். மகாதேவ் வர்மானி அப்பனி சாந்தி கா கட்டோரா கின்கோ பேண்டிகி மகாதேவி தனது வெள்ளிக்கிணத்தை யாருக்கு பரிசாக வழங்கினார்? சாந்தி அப்படின்னா வந்து வெள்ளி நடத்து வெள்ளி கிண்ணத்தை கட்டோரான கிண்ணம் மகாதேவி அவர்கள் தனது வெள்ளிக்கிணத்தை யாருக்கு பரிசாக வழங்கினார்? மகாதேவ் வர்மாக்கு அப்புனே சாந்தி கா கட்டோர் இந்த கேள்வி அப்படியே கட்டோர் வரைக்கும் அப்படியே எழுதிட்டு மகாத்மா காந்திஜி கோ பேண்ட் கி அவர் மகாத்மா காந்திஜிக்கு பரிசாக கொடுத்தார். சோட்டி பாலிகானி பைலோன் கி பிரதி அப்புனா பிரேம்னா அன்பு கிஸ் தரகு திக்காயா சிறுமி காளைகள் மீது தனது அன்பை எவ்வாறு காட்டினார்கள்? சோட்டி பாலிகானி बूके बैलोन को रोज रोटियांग खिलाकर अपना प्रेम दिखाया அந்த சிறுமி தினமும் பசித்த காளைக்கு பூக்கே அப்படின்னா வந்து பசின்னு அர்த்தம் பசித்த காளைகளுக்கு பைலோன் அப்படின்னா காளை மாடுகளுக்கு தினமும் ரொட்டியை ஊட்டி தனது அன்பை காட்டினர். கிலாக்கர் அப்படின்னா வந்து ஊட்டி அந்த காளை மாடுகளுக்கு ரொட்டியை ஊட்டி தனது அன்பை காட்டினர். லாஸ்ட் ஒன் ஜூரினே அப்புனி பைலோன் கா ஷபூத்திக்கு தரகு திக்காயா ஜூரி தனது காளைகளின்
ஆதாரத்தை எவ்வாறு காட்டினார்? ஷபூத்தில் வந்து ஆதாரத்தை எவ்வாறு காட்டினார்? दोनों बैल कसाई के पास जाने के बदले जूरी के पास जाकर गड़े हो गए. दोनों बैल அப்படின்னா இரண்டு காளை மாடுகளும் கசாய்க்கே பாஸ் கசாப் கடைக்காரர்களிடம் செல்வதற்கு பதிலாக ஜானேக்கு பதலேனா கசாப் கடைக்காரரிடம் செல்வதற்கு பதிலாக ஜூரிக்கே பாஸ் ஜூரியிடம் போய் கடே ஹோ கயே ஜூரியிடம் போய் அங்கே நின்றன. ஜூரினி யகி ஷபூத் திகாயா ஜூரி இந்த ஆதாரத்தை முன்வைத்தார். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.